ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ நம்ம இப்போ பார்த்துடலாம். இன்னைக்கான மார்க்கெட்டுக்கு நம்மளுடைய ஃபியூச்சர் பேஸ்ட் லெவல்ஸ் தான் இங்கே காமிக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இன்னைக்கான லெவல்ஸாக இருந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு லைவ் அப்டேட்ஸ் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு நம்ம டெலிகிராம் குரூப்பில். ஸோ டியூ டு சம் ஒர்க் இந்த போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம வந்து சுருக்கமாக நம்மளோட லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம எந்த டைரக்ஷனில் இருந்திருப்போம், அந்த டைரக்ஷன்ல எப்படி வந்து இன்னைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு, எவ்வளவு பர்ஃபெக்டா நம்மளுடைய லெவல்ஸ் வந்து இம்பாக்ட் பண்ணியிருக்குன்றதை நம்ம பார்ப்போம். கூடுதலா ஆக்சுவலி ஏடிபி செயின் அனாலிசிஸை வந்து என்னால் இப்போ காட்ட முடியாது. பிகாஸ் அது லைவ் மார்க்கெட்ல அப்சர்வ் பண்ணும் போதே நம்ம ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தா தான் என்னால் இப்போ அதை காட்ட முடியும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் வேற கம்பாரிசன் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ இன்னொரு அனாலிசிஸ்க்குள்ள போயிடலாம். இது வந்து நம்மளோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த காலுடைய கண்ட்ரோல் லெவலுக்கு மேல தான் மார்க்கெட் இன்னைக்கு ஸ்டே ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் காலுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறத தான் நான் அப்சர்வ் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து என்னோட ஃபோக்கஸ் வந்து வெனெவர் இந்த பாட்டம்க்கு வரும்போது கால் சைட்ல ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமான்ற எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த அடிப்படையில் என்னோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஸ்ட்ரைக் வந்து அரௌண்ட் 600 தான் இன்னைக்கு அமைஞ்சது. என்னோட லோ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 621. ஸோ 600 தான் இன்னைக்கு இம்பாக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் நான் 600 தான் நான் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த லெவலுக்கு கீழே ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கிடைக்காத வரை நம்ம 600 தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த வகையில் இன்னைக்கு நான் 600 கால் அண்ட் புட் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதில் 600 கால் அண்ட் புட்ல பார்த்தீங்கன்னா காலுடைய லோ, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டல் லோ, அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக அந்த லோல ஒரு சப்போர்ட் இருக்கு. நம்ம ஈவன் ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோவே நம்ம எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கேண்டலோட லோவை நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே போல புட்டுடைய ஹை, ஏன்னா பாட்டம்னா புட்டோட ஹையை கால் வந்து தாண்டி இருக்கணும், கரெக்டா? ஏன்னா புட்டை வந்து கால் வந்து டாமினேட் பண்ணிருக்கணும். ஸோ இது வந்து புட்டுடைய ஹை. அரௌண்ட் என்ன வேல்யூ, இது வந்து ஒரு 268.2. ஸோ நான் என்ன பண்றேன், 268.2 நீங்க மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து புட்டுடைய ஹை. கலர் மேபி ஒரு ப்ளூ கலர் வச்சுக்கலாம். ஸோ புட்டோட ஹை, இது காலுடைய லோ, ரெட் கலர் லைன். ஸோ காலுடைய லோவுக்கு கீழே போயாச்சு. யாரு? 600 காலுடைய லோவுக்கு கீழே 600 புட்டு வந்து போயாச்சு. ஸோ ஹி ஃபெயில்டு. அட் த சேம் டைம் கால் வந்து புட்டோட ஹை அபவ் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இங்க வந்து டெக்னிக்கலி 23,600 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்டா பாட்டம்ல கிரியேட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் பாயிண்ட் குவாலிஃபிகேஷன் ஃபெயில் ஆகாத வரை கண்டிப்பா மார்க்கெட் 600 எபோவ் தான் இருக்க வாய்ப்புகள் அதிகம். இதுதான் நம்மளுடைய ஆல்ரெடி நம்ம இத்தனை நாளா நம்ம இவ்வளோ டேஸா நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட். ஸோ இங்க பாருங்க, இனிஷியலி ஒரு ரேலி மேல போகிற மாதிரி தெரிஞ்சு கீழே வந்தாலும் கூட ஆப்போனன்ட் ஹைக்கு உள்ள வரும்போதே ஆல்மோஸ்ட் பார்ஷியலி ஃபெயில்டு ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும் தன்னுடைய இன்ட்ராடே லோல எக்ஸாக்டா சப்போர்ட் எடுத்து ஒரு சின்னதா ஒரு லோவை சேஞ்ச் பண்ணிட்டு மேல போயாச்சு. எக்ஸாக்டா இது நடந்த இடம். ஓகே, சரி, இங்கிருந்து இது சப்போர்ட் எடுக்குமா, அதை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுமா, ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா ஜஸ்ட் லாஜிக்கலி திங்க் பண்ணுங்க. நான் இப்போ 600 புட்டுடைய சார்ட்டை ஓபன் பண்றேன். இங்க பாருங்க, ஆப்போனண்டோட ஹை பிலோ வந்தாச்சு, தன்னுடைய இன்ட்ராடே லோவை பிரேக் பண்ணி லோயர் லோ ஃபார்மேஷனுக்கு போக போகுது. யாரு? கால். ஆனா புட்டால ஸ்டில் ஆப்போனண்டோட லோ எபோவே போக முடியல. அதுக்கப்புறம் எப்போ தன்னுடைய ஹையை பிரேக் பண்ணி ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு போறது? ஸோ இதுதான் வந்து இதெல்லாம் நம்ம லாஜிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் கெயின் பண்ணக்கூடிய நாலேஜ். ஸோ இந்த அடிப்படையில் கிளியரா நம்மளால சொல்லியிருக்க முடியும், 600 கால் வந்து தன்னுடைய இன்ட்ராடே சப்போர்ட் எடுத்து அப்சைட்ல போக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மார்க்கெட் 600 எபோவ் தான் ஸ்டே ஆக சான்சஸ் இருக்கு. இதை எக்ஸாக்டா நம்மளோட ஃபியூச்சர் சார்ட்ல பாருங்க. இது எங்க நடந்திருக்குன்ற இந்த விஷயத்த பாருங்க. எக்ஸாக்டா நம்மளுடைய லெவல்ஸ்ல தான் இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இட்ஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரேண்டம்லி நான் என்னுடைய வசதிக்கு ஏற்ப நான் மாத்திக்கிற விஷயம் இது கிடையாது. எல்லாமே டெக்னிக்கலி அல்காரதம் படி தான் நம்ம இதை எடுத்துக்கிறோம். அது ஃபெயில் ஆகலாம், சக்சஸ் ஆகலாம். நம்ம ஸ்ட்ராட்டஜி ஆர் நம்மளுடைய மெத்தட் வந்து ஒரு என்ட்ரி வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கலாம், லாஸ் கொடுக்கலாம், அது வேற. பட் வி ஷுட் ஃபாலோ ஆஸ் பர் ரூல்ஸ். அல்காரதம் பேஸ் பண்ண ரூல்ஸ் படி தான் நம்ம போகணும். அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆன ரேலி நமக்கு ஆஸ் பர் அவர் லெவல்ஸ் படி நெக்ஸ்ட் லெவலுக்கு ரீச் ஆச்சு. இதை இப்படியும் நம்ம பார்க்கலாம். இது வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் படி நம்ம பார்க்கறோம். ஸோ இன்னைக்கு நான் என்னால் ஏடிபி செயின் வேல்யூ என்னால் காட்ட முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா உங்களுக்கு இந்த டைமிங் அரௌண்ட், இது என்ன டைமிங், ஒரு ஆஃப்டர் 10 o'clock 10:05 அந்த டைமிங் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ரேலியை நம்ம அடிஷ்னலா செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி புரிஞ்சிருந்திருக்கலாம், அதுக்கு ஒரு ஹிண்ட். இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா 23,600 கால் எடுத்திருக்கேன்.
23600 கால் சார்ட்ல விவேப் நான் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோ நம்ம ஏடிபி செயின் சம்பந்தமான ஒரு வீடியோவை சண்டே ஸ்பெஷல் வீடியோல செல்லஸ் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம். இதுவரை பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. அதுல நான் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருப்பேன். இதை வந்து கால்குலேஷன் நீங்க ரெடி பண்றதுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிளி யூஸ் விவாப், அட்லீஸ்ட் விவாப்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ விவாப் வந்து வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் பிரைஸ், அதாவது வால்யூமை பேஸ் பண்ணி பிரைஸை ஆவரேஜ் பண்ணி நமக்கு நெட் ரிசல்ட் பிரைஸாக தான் கொடுக்கும். சரி, நாம எங்கேயுமே வேல்யூமோ ஆக்டிவ் கான்ட்ராக்டோ எதையும் நம்ம யூஸ் பண்றதில்ல. ஈவன் இந்த விவாப்பும் நம்ம யூஸ் பண்றது ஒரு ரீசன் வந்து இட் கன்வெர்ட்ஸ் இன்டு பிரைஸா தான் நமக்கு கொடுக்குது. ஸோ நமக்கு பிரைஸ் தான் கண்ணுக்கு தெரியும். நமக்கு கண்ணுக்கு தெரியிற விஷயத்த வச்சு மட்டும் தான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இங்க பிரைஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு ஒரு லைன் வருது. நமக்கு இது வந்து ஒரு ஒரு ஆவரேஜ் பிரைஸ்னு வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம ஆவரேஜ் ட்ரேடர் பிரைஸ் நம்ம எடுத்துக்கணும். சரி, இது வந்து இது டெக்னிக்கலி எந்த புக்ல இருக்கு, எந்த எப்படி ப்ரூவ் பண்றீங்க அப்படிலாம் இல்லை. இது என்னுடைய புரிதலின்படி நான் அசியூம் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுல இதை கிராஸ் செக் பண்றதுக்கு நான் எப்பவுமே ஃபியூச்சர் சார்ட்டுக்கு எல்லாம் சொல்லியிருப்பேன். இதை கிராஸ் வெரிஃபை பண்ண முடியும் அப்படிலாம் சொல்லுவேன். அந்த மாதிரி இதை என்னால சொல்ல முடியாது. இட்ஸ் பியூர்லி ஆஸ் பர் அவர் அசம்ஷன், அசியூம் பண்ணி மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 9:55 10 o'clock அந்த டைம் சினாரியோல பாருங்க. விவேப்புக்கு கீழே வந்து 600 கால் வந்து வந்தாச்சு. சி, இது ஆவரேஜ் ட்ரேடர் பிரைஸ். அண்ட் ஒன் மோர் திங், இந்த விவேப் கான்செப்ட், இந்த ஏடிபி கான்செப்ட், ஆவரேஜ் ட்ரேடர் பிரைஸ் கான்செப்டையே டோன்ட் யூஸ் இந்த நேம் ஆஃப் பையர். ஒரு பையரோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்காதீங்க. இட்ஸ் பியூர்லி செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான். அப்போ ஒரு செல்லரோட பெர்ஸ்பெக்டிவ்ல ஆவரேஜ் பிரைஸுக்கு கீழே போய் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் ஆப்ஷன் பிரீமியம் செல்லருக்கு ப்ராஃபிட்டபிளா இருந்துகிட்டே இருக்குது. இதுதான் அதனுடைய மீனிங்கா நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இதை ஏன் இங்க காட்டுறோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின். எனக்கு எக்ஸாக்டா இது பேஸ்ட் ஆன் மை லெவல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் அவர் ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட். ஈவன் இந்த லெவல்ஸை கூட விட்டுருங்க. நீங்க நார்மலா நம்ம ஓப்பனிங் டாப் அண்ட் பாட்டம் பேஸ் பண்ணி பாட்டம் ஸ்ட்ரைக் 600ல எடுத்திருப்பீங்களா, 600 கான்செப்ட் வச்சே பார்த்தா கூட இந்த இன்ட்ராடே லோ பிரேக் ஆகி கீழே போகுமா போகாதா அப்படி பார்க்கணும்னா இங்க 600 தான் நீங்க பார்ப்பீங்க. கரெக்டா? அப்ப 600 வந்து புட்டு வந்து காலும் கிராஸ் ஆகுதா, காலம் புட்டும் இந்த டவுன் சைட்ல இப்படி வரும்போது காலம் புட்டும் கிராஸ் ஆகுதா, அப்படிதான் நம்ம ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட்ல பார்ப்போம். ஸோ அன்டில் புட்டுடைய ஹை எபோவே கால் ஸ்டே ஆகுற வரை மார்க்கெட் 600 எபோவ் தான் ஸ்டே ஆகும். இது ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் படி நம்ம புரிஞ்சுக்கிறது கால் புட் அனாலிசிஸ் பிரீமியம் மூலியமா. ஓகே, கால் புட் பிரீமியம் அனாலிசிஸ் மூலியமா தெரிஞ்சுக்கிற விஷயம். கூடுதலா செல்லரோட பெர்ஸ்பெக்டிவ்ல மார்க்கெட் பாருங்க, இந்த ஜோன் பாருங்க. இது எக்ஸாக்டா நான் இங்க சும்மா ஒரு லைன் போடுறேன். அரௌண்ட் ஒரு 644, அதாவது 650 ஸ்ட்ரைக் அரௌண்ட் நிக்குது இந்த இடத்துல. அப்போ மார்க்கெட் ஃபியூச்சர் வந்து 650க்கு பக்கத்துல தான் இருக்குது. ஆனா இதுக்கு கீழே இருக்கக்கூடிய 600, நான் இந்த 600க்கு சும்மா ஒரு லைன் கூட போடுறேன். இந்த அரௌண்ட் 600, இந்த 600 ஸ்ட்ரைக்ல செல் பண்ண கால் செல்லர் ப்ராஃபிட்ல இருக்காங்க. அது எப்படி இருக்க முடியும்? ஏன்னா ஒரு கால் செல்லருக்கு எப்போ ப்ராஃபிட்டை உறுதி பண்ணுவாங்க? 600 பிலோ நான் மார்க்கெட்டை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்றதன் மூலியமா தான் அவனுக்கு ப்ராஃபிட் உறுதியாகும். ஒரு கால் செல்லருக்கு 600 கால் செல்லருக்கு எப்ப ப்ராஃபிட் உறுதியாகும்? மார்க்கெட் 600 பிலோ இருந்தா மட்டும் தான் அவனுக்கு ப்ராஃபிட். எபவ் இருந்தா வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ மார்க்கெட் வந்து 650 ஆண்ட இருக்கும் போதே 600 கால் வந்து ப்ராஃபிட்ல இருக்காங்க. அப்போ இதுக்கு நம்மளுக்கு ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் படி 600 கால் வந்து புட்டோட ஹைக்கு மேலேயே தான் சர்வைவ் ஆகுது அப்படின்னா, ஆர் அதை இன்னொரு டேர்ம்ல எப்படி சொல்லணும்னா, புட்டால வந்து காலை கிராஸ் பண்ணவே முடியல அப்படின்னா மார்க்கெட்டால 600 பிலோ போக முடியாதுன்ற ஒரு தகவல் கிடைக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எப்படி 600 கால் செல்லர் இன்னமும் பொசிஷனை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க, ஈவன் தோ அவங்க ப்ராஃபிட்ல இருக்கும் போதும். அவங்க ப்ராஃபிட் இழந்துருவாங்க தானே. ஸோ அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ற சினாரியோ அமையும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக். தெளிவான புரிதலோடு இதை புரிஞ்சுக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புரியலன்னா திரும்பவும் கேட்டு பாருங்க. ஏன் வந்து ஒரு செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்றாங்க? இந்த விஷயம் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ எப்பெல்லாம் வந்து செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது லாஜிக்கலா தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். செல்லர் வந்து எந்த வேலையில வித்திருக்காங்க, அவங்க எங்க ட்ரேட் பண்ணிருக்காங்க நம்மளால பார்க்க முடியாது. பட் நம்ம அசியூம் பண்ணி தான் இதை புரிஞ்சுக்க முடியும். இதுதான் இந்த ஏடிபி கான்செப்ட் பின்னாடி இருக்கக்கூடிய மெயின் கோர் கான்செப்ட். இதுல நிறைய லாஜிக்ஸ் இருக்குது. எப்பெல்லாம் நம்ம வந்து ஒரு செல்லரோட ப்ராஃபிட் புக்கிங்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அதை எதிர்பார்க்கணும், அது என்ன மாதிரியான கண்டிஷன்ல இருந்தா ப்ராஃபிட் புக் ஆகுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் வேற சில லாஜிக்ஸ் இருக்குது. பட் ஆக்சுவல் கோர் கண்டென்ட் வந்து என்னன்னா,
ஒரு செல்லர் எப்போ ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க? தன்னுடைய ப்ராஃபிட் இழந்துற போறோம்னு புக் பண்ணுவாங்க, அல்லது எனக்கு ப்ராஃபிட் போதும் நான் புக் பண்றேன்னு போவாங்க. சி வாட் எவர் எனி எனி கேஸ்ல புரியுதுங்களா? ஆப்போனன்ட் வந்து உள்ள வர போறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், அல்லது எனக்கு இது ப்ராஃபிட் போதும் நான் புக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போகலாம். இந்த ரெண்டு சினாரியோ எப்படிப்பட்ட சினாரியோ நடக்குதுன்னு பார்க்கணும். அதுதான் நம்ம ஷார்ட் கவரிங் ப்ராஃபிட் புக்கிங் சொல்றோம். ஷார்ட் கவரிங்ன்றது ஆப்போனன்ட் உள்ள வந்து ப்ளே பண்ண போறாங்க, அதனால நம்மளுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு ஷார்ட் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது. ப்ராஃபிட் புக்கிங்ன்றது ஆக்சுவலா அவன் ப்ராஃபிட்ல இருக்கான், ஹி சேஸ் ஐ எம் எனஃப், ஐ வில் க்ளோஸ் த பொசிஷன். இது ரெண்டுத்துக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் இவ்வளவுதான். பட் வாட் எவர் அட் த எண்ட் என்ன பண்றாங்க? செல்லர்ஸ் தங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்றாங்க. அதுதான் நமக்கு தேவை. அவங்க ப்ராஃபிட்ல புக் பண்றாங்களா, லாஸ்ல புக் பண்றாங்களா, ஷார்ட் கவர் பண்றாங்களா, அது நமக்கு அவசியமற்றது. அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்றாங்க. எப்போ அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவோம், இதுதான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இந்த லாஜிக். ஸோ இந்த அடிப்படையில நம்ம கான்செப்ட்ல விவேப் குறை யூஸ் பண்ணீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கும்போது 600 கால் வந்து ப்ராஃபிட்ல இருக்காங்க. பட் மார்க்கெட் 600 பிலோ போகாதுன்றது ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட்ல நமக்கு தெரிஞ்சிச்சு. கூடுதல் அது எப்படி தெரிஞ்சது? நான் இப்போ இங்க 600 புட்டு நான் வச்சு ஓப்பன் பண்றேன். 600 புட் இங்க ஓப்பன் பண்றேன். இங்க பாருங்க, காலுடைய ஹை, சாரி புட்டுடைய ஹை, காலுடைய லோ எக்ஸாக்டா அந்த இடத்துல தானே இவன் சப்போர்ட் எடுக்கிறான். இங்க புட்டால காலுடைய லோ எவ்வளவே போக முடியாம எவ்வளவு வே ஃபார், இது ரொம்ப ஃபாரவேல இருக்கான். அப்போ இந்த ஒரு லாஜிக் வந்து அப்ளை ஆகும்போது கால் செல்லர் வில் கெட் பேனிக். மார்க்கெட் 600 பிலோ போகாது, நமக்கு ப்ராஃபிட்ல இருக்குது, நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேனிக்ல அவங்க ஷார்ட் கவர் பண்ணுவாங்க. சரி, ஷார்ட் கவர், ப்ராஃபிட் புக்கிங் இந்த ரெண்டு வார்த்தையுமே தூக்கி ஓரம் போட்டுருங்க. தங்களுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஒரு கால் செல்லர் பொசிஷனை எப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க? பை பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ கால் பை ஆகும்போது மார்க்கெட் மேல போகும். அதுதான் இங்க நடந்திருக்கு. இவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஸோ இப்போ பாருங்க, ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட், செல்லரோட பெர்ஸ்பெக்டிவ், இப்படி வேற வேற எல்லா டாபிக்ஸையும் நீங்க உள்ள எடுத்துட்டு வரும்போது, ஈவன் நம்மளுடைய கண்டென்ட்டான ட்ரெண்ட் பாயிண்ட் கான்செப்ட் கூட நம்ம ஃபியூச்சரை கோரிலேட் பண்ணும்போது ஆப்ஷன் ப்ரீமியர், ஸோ எக்ஸாக்டான லெவல்ஸ்ல என்ன டைரக்ஷன், எவ்ரி திங் வெரி கிளியரா இருக்கும். அப்போ 100% கான்ஃபிடென்ட்டா தைரியமா இந்த இடத்துல நம்ம போகலாம். ஒரு அஸ் அ பையரா நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகணும். அதுதான் இந்த எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு கொடுக்கும். இதுக்கு பின்னாடி எப்படி செல்ல சொல்ல, இங்க நான் வியூ வச்சு சொல்லியிருக்கேன். ஈவன் நம்ம வியூ வச்சே கூட யூஸ் பண்ணலாம். பட் என்ன ப்ராப்ளம்னா, மல்டிபிள் ப்ரீமியம்ஸ்ல நீங்க வியூ அப்ளை பண்ணி நீங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் சைட்ல பாத்தீங்கன்னா, அட் த மணி ஓ டீம், அதாவது அவுட் த மணி, அட் த மணி, இந்த மணி எல்லா ஸ்ட்ரைக்கும் வச்சிருக்கணும். அதே மாதிரி புட் சைட்லயும் வச்சிருக்கணும். கால் சைட், புட் சைட் போத் சைடும் வச்சிருக்கணும். எல்லாத்துலயும் வியூ அப்ளை பண்ணிட்டு ரெடியா பாத்துக்கணும். ஆர் சில பேருக்கு நீங்க பைன் ஸ்கிரிப்ட் சரினா நீங்க கோடிங் பண்ணிக்கலாம், அல்லது எக்ஸல்ல நீங்க வேணா கூட அதை சொல்லுவோம். எக்ஸல்ல வந்து சம் கால்குலேஷனா நீங்க அதை ஃபெச் பண்ணி நீங்க எக்ஸல்ல டேட்டாவா பார்க்கலாம். வாட் எவர் ஏதோ உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு நீங்க அதை வந்து அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நடந்த அந்த 600 ஆண்ட இந்த ரேலி நடந்த விஷயம். ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள். நம்மளோட ஆஸ் யூஷுவல் 600 கால் வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கான நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் வருவாங்க. நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் வரும்போது அவங்க யாரு, இனிஷியலி டாப் ஹை பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் ஃபியூச்சர்ல இன்னையோட ஹை வந்து இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு 750 வரைக்கும் கூட ஹை போயிட்டு தான் இங்கே 600 வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ 750 ஓவர் டேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா நல்ல ஒரு ரேலி போயிருக்கும். அந்த அடிப்படையில் 750 நம்ம எடுத்து பார்ப்போமா? 750 புட்டு எடுத்து பார்ப்போம். ஓகே, 750 புட்டு எடுத்து பார்க்கும்போது அவனோட ஹை எல்லாம் தாண்டியாச்சு. ஸோ அதனால தான் இன்னைக்கோட ரேலி வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரஸிவா இருந்திருக்கு. அண்ட் 750 போயிட்ட பிறகு 850 எடுத்து பார்ப்போமா? ஏன்னா 850 ஆண்டு தான் ஒரு ரிவர்சல் கொடுக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், எக்ஸாக்டா சொல்ல போனா 850 ஆண்ட 858 டார்கெட்டை ரீச் பண்ணிச்சு. 850 புட்டுடைய ஹையை ரீச் பண்ணியாச்சு. அப்போ அடுத்தது ஈவன் 850 புட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே போயாச்சு. அப்போ அடுத்தது யார் எடுக்கணும்? 900. எஸ், 900 புட்டுடைய ஹையை ரீச் பண்ணலை. எக்ஸாக்டா இங்கே தான் 900 புட்டோட ஹை. 900 புட்டு வந்து ட்ரெண்ட் பாயிண்ட் லோவில் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் எடுத்து அட் எண்ட் மார்க்கெட் ரொம்ப டைமிங் முடியுது. ஸோ பெரிய ரேலி இந்த இடத்துல கொடுக்கல. ஈவன் இந்த நேரத்தில் நீங்க ஏடிபி கான்செப்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பெரிய அளவுல புட் சைட்ல யாரும் பெருசா பேனிக் ஆகலை. அதுதான் உண்மை. சின்னதா பொசிஷன் க்ளோசிங் நடந்திருக்கலாம் மேபி. பட் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துக்காக நம்ம உள்ள போய் பையரா மாட்டி
அப்படி இருக்கணும்னு அவசியம். நல்ல ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து நம்ம ப்ளே பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டா இங்க சொல்ல போனா மார்க்கெட்ல நம்மளுடைய லெவல்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தா கூட இன்னைக்கு எக்ஸாக்ட் லெவல் நமக்கு ஒரு கால் பையரா நீங்க இந்த இடத்துல உள்ள போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஈவன் இந்த இடத்துல சப்ளை ஆயிருக்கலாம், ஒரு புட் சைட்ல சப்ளை நடந்திருக்கலாம், பட் பெருசா நடக்கலன்றத இங்க சைட்வேஸ் கான்செப்ட்ல இருக்கும்போதே நீங்க அப்சர்வ் பண்ணிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட ட்ரெண்ட் பாயிண்ட் லோவுக்கு கீழே தான் நல்லா பாருங்க 23,600 காலுடைய லோ 254 254 அது கீழே கொஞ்சம் வந்துருச்சு 253 சம்திங். அதுக்கு கீழே தான் 900 புட்டும் 900 கால் எடுத்து வச்சு பார்க்கலாமா? ஏன்னா சேம் ஸ்ட்ரைக்கும் நம்ம பார்க்கணும்ல 23,900 கால். அதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இருந்த சினாரியோ. ஓகே, ஸோ இதுதான் 600 நான் ஹைட் பண்ணிடுறேன். 900 புட் 900 கால். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஒரு ரிவர்சலை சின்னதா கொடுத்துருது. பட் மார்க்கெட் முடிகிற தருவாயில அது பெருசா ரேலியா நடக்கல. இன்னைக்கு நடந்த சம்பவம் இப்படிதான் நடந்தது. ஸோ கண்டிப்பா 900 எபவ் போகாது, 850 எபவ் போகாது. அப்போ அந்த டைம்ல 850 புட்லயோ 900 புட்லயோ ப்ராஃபிட்ல இருக்காங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணா மட்டும்தான் ஒரு புட் சைட்ல ரேலியே கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி 850 புட் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அதனால ஒரு சின்ன ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. பட் மார்க்கெட் முடிய தருவாயில ஆல்சோ இதுதான் எக்ஸ்பைரியோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ பெரிய அளவில் நீங்க எதிர்பார்க்கறதும் ரொம்ப கஷ்டம் இந்த ரிவர்சல் எல்லாம். ஓகே, ஸோ இது மாதிரி தான் வந்து இன்னையோட ப்ராக்ரஸ் நடந்திருக்கு ஒரு மார்க்கெட்ல. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் ஒவ்வொன்றுமே நம்ம தேர்ந்தெடுத்து தெளிவாக அதை புரிஞ்சு அதை பலமுறை மார்க்கெட்ல அப்சர்வ் பண்ணி அப்படிப்பட்ட கண்டென்ட் தான் நம்ம கொடுக்குறோம். என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு வேல்யூபிளான கண்டென்ட் தான் நான் கொடுக்கறதா நான் நம்புறேன். இதை கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க, இதை எப்படியாவது நம்ம சீக்கிரமா கத்துக்கணும், நம்ம ட்ரேடிங்ல நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலையே நம்ம மாத்திக்கணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமே லேர்ன் பண்ணி மாத்திக்கங்க. பிகாஸ் நான் பெருசா அதை சொல்லிக்கிறது இல்லை. வீடியோஸ் ஒவ்வொன்றும் நான் தொடர்ந்து விடாம போட்டுட்டு இருக்கேன். அதனுடைய வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோட வேலையை நான் ஜென்யூனா பண்ணிட்டு இருக்கேன். பெரிய அளவுல போகிறது இல்லை. இனிஷியல் டேஸ்ல இருந்தது கூட இப்போ கிடையாது. மோர் தென் 200 வியூஸ் போறதே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ 2 விஷயம் தான் தோணும். ஒண்ணு வந்து இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு போல. ஸோ இனிமேல் இந்த சேனலோடைய நீடு தேவை இல்லாம இருக்கு போல அப்படின்ற ஒரு தாட் வரலாம். அல்லது இட்ஸ் நாட் வர்த்தி கண்டென்ட் அப்படிங்கிற தாட்டும் எனக்கு தோணலாம். ஸோ இது எல்லாத்தையும் மீறி தான் நம்ம வந்து கண்டென்ட்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். லேர்ன் பண்ணிக்கங்க. இட்ஸ் அப் டு யூ. எனக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இட்ஸ் அப் டு யூ. ஓகே, ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்ற நாளையோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்ப்போம். ஐ திங்க் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணலாமா அல்லது லைவ் மார்க்கெட் நம்ம லைவ் இது பண்ணலாமா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம குரூப்ல நான் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த வீடியோல சொன்ன கண்டென்ட் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்கள், உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்லயோ இல்லை நம்ம டெலிகிராம் குரூப்ல நீங்க கொடுக்கலாம். நம்ம டெலிகிராம் குரூப்போடைய லிங்க் as well as மை லிங்க் என்னுடைய ஐடி எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். மென்டார்ஷிப் எடுத்துக்க விருப்பம் உள்ளவர்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட ஐடி இருக்கு, டைரக்டா மெசேஜ் பண்ணலாம். கமிங் சாட்டர்டே அண்ட் சண்டே இஸ் அவைலபிள் ஃபார் மென்டார்ஷிப். ஓகே, ஸோ தேங்க்யூ. நாளைக்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.